பிறப்பதற்கே மாதவம் பெய்திருக்க வேண்டும் அம்மா என்று பாடிய மண்ணில் பெண்ணாய் பிறந்ததே ஒரு பாவமோ என்று எண்ணுகிற வகையில் தினசரி ஒரு நிகழ்வு. விளாத்திக்குளம் பெண் தனது இறுதி மூச்சை நிறுத்தி ஒரு வாரம் ஆச்சு. யார் காரணம்? நான் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படின்னு நேரடியாக நான் சொல்ல விரும்பலை. ஆனால் பெண்களுக்கு நாங்கள் மகளிர் விடியல் பயணம் தந்தோம் அப்படிங்க. அது ஓசின்னு அசிங்கப்படுத்தினது யாரு? வைணவத்தையும் சைவத்தையும் பற்றி பேசுறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. ஏன் பெண்களை வச்சுக்கிட்டு இழிவுபடுத்துற மாதிரி பேசி நீதிமன்றத்தினுடைய கண்டனத்தை பெற்றது யாரு? ஏன்னா பெண்களை பார்க்கிற விதமே போக பொருளாக, அடிமை பொருள்களாக பார்க்கிறது. வைகோ திருமாவெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழல்ல நிற்கிறாங்க. வெக்கமா இல்லை? ஒரு சாரை கண்டுபிடிக்கிறதுனால இன்னைக்கு சாரையா பல்வேறு சார்கள் கிளம்பி தமிழ்நாடு முழுதும் சார்கள் மயமாகி வச்சுடு. 2.5 வயசு குழந்தை எப்படி மனசு வருது? 5 வருடம் தொடர்ந்து சம்பவங்கள். ஒவ்வொரு சம்பவமா இருக்கும்போது நீங்க இரும்புக்கரம் கொண்டு அதை அடக்கி இருந்தால், உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவில்லையா, குஜராத்தில் நடக்கவில்லையானா ஏங்க அதெல்லாம் நடக்காதுன்னு தானே உங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. அப்போ நீங்க ஆட்சியை நடத்திவிட்டு அங்கே பார் இங்கே பார் என்றால் என்ன அர்த்தம்? அது தாயை தெய்வமாக வணங்குகிற ஒரு இயக்கம். இங்க அப்படி பண்ணா நான் ஒண்ணுமே பார்த்து கண்டுக்க மாட்டேன் என்று சொல்கிறேன். அதுலயும் புதருக்கு பின்னால் அந்த பெண் ஏன் சென்றால் என்றால் சுட்டு கொல்ல வேண்டாமா, சவுக்கு அடிக்க வேண்டாம், சவுக்கால் விழுக்க வேண்டாமா அந்த இயக்கத்தை? மகளாக, சகோதரியாக, மனைவியாக பல்வேறு நிலைகளில் இருக்கிற மகளிருக்கு தமிழ்நாட்டில் வாழ முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்படியானால் வாழுகிற நிலையை உருவாக்குகிற இயக்கம் எந்த இயக்கம் என்ற நிலையில் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் பிறப்பதற்கே மாதவம் பெய்திருக்க வேண்டும் அம்மா என்று பாடிய அந்த மண்ணில் பெண்ணாய் பிறந்ததே ஒரு பாவமோ என்று எண்ணுகிற வகையில் தினசரி ஒரு நிகழ்வு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் தாயை, தாரத்தை, சகோதரியை, மகளை ஒரு தெய்வமாக வணங்க வேண்டும் என்று தமிழ் சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்ததே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அவருடைய திரைப்படங்களில் இந்த காட்சி அமைப்பு, வசனங்கள் எல்லாம் பெண்ணை தெய்வமாக போற்ற வேண்டும் என்று இருக்கும். தாய்க்கு பின் தாரம், தாய் சொல்லை தட்டாதே என்று தலைப்புகளிலே அவர் ஒரு போதனையை வைத்திருப்பார். தன்னுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாதவன் தான் மகாத்மாவாக வாழ்கிறான். பேசிவிட்டு செல்லலாம், ஆனால் வாழ்க்கையில் அது நடைமுறைப்படுத்தி காட்டுவது அரிது. புரட்சித் தலைவர் அவர் ஆட்சிக்கு ஆட்சியில் இருக்கிற போது மத்திய அரசிலே அங்கம் வகிக்கலாம் என்று ஒரு நிலை வருகிறது. சரண்சிங் அமைச்சரவையிலே தமிழ்நாட்டிற்கு முதல்ல மாநில கட்சி மத்திய அரசில் அங்கம் வகிக்கிறதுன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த வாய்ப்பு வந்துச்சு. சரண்சிங் அரசிலே அந்த வாய்ப்பை பெறுகிற போது யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு தாயை அடையாளம் காட்டியவர், மகளிரே அடையாளம் காட்டியது அதிமுக. அம்மையார் சத்தியவாணி முத்து அம்மையாருக்கு மத்திய அமைச்சரவையில் ஒரு இடத்தை பெற்று தந்தார். பல்வேறு நிலைகளில் மகளிரை பெண் போலீஸை அறிமுகப்படுத்தியதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். இந்த இயக்கம் தான் மகளிருக்கு காவல் நிலையம் அமைத்து தந்தது, மகளிர் நீதிமன்றங்கள் அமைத்து தந்தது புரட்சித் தலைவி அம்மா. நம்ம புரட்சித் தலைவரை சொல்கிறோம், அவர் மிகப்பெரிய 8வது வள்ளல்ங்கிற கொடை. அவர் கொடுத்ததில் பெரிய கொடை என்ன தெரியுமா? ஒரு மகளிரை அதிமுக தலைவியாக தந்துவிட்டு சென்றது தான் மிகப்பெரிய கொடைன்னு நான் சொல்லுவேன். அம்மாவை நமக்கு தந்தது. இந்த அம்மா வந்த பிறகு தான் பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, வெளியே வரவுக்கே அஞ்சுகிற ஒரு காலகட்டம் ஒரு முறை இருந்தது. ஆனால் புரட்சித் தலைவி அந்த அம்மா வந்த பிறகு தான் சாலைகளிலே சுதந்திரமாக நடமாட முடிந்தது. ஆட்சி அதிகாரத்தில் வந்தார்கள். சமுதாயத்தில் அவர்களுக்கு பெரிய மதிப்பு கிடைத்தது அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்பு தான். அப்போது இன்றைக்கு பெண்கள் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் வரணுங்கிறக்காக, அரசியலில் இடம்பெறணுங்கிறக்காக 50% இடஒதுக்கீடை, உள்ளாட்சிகளிலே 50% இடஒதுக்கீடை தந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இப்போ அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அதுலேயும் இஸ்லாமிய பெண்கள் பொதுவாக வெளியே வர்றதுக்கே அஞ்சுவாங்க, வெளியே வர்றதில்லை, அது அவங்களுடைய கட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது பெண்கள் வேலைக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டார்கள். பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து தந்தை பெரியார் குரல் கொடுத்தார், அண்ணா அதை வழிமொழிந்தார். புரட்சித் தலைவர் பெண்களை தெய்வமாக மதித்தார். புரட்சித் தலைவி அம்மா ஒருபடி மேலே போய் அந்த இஸ்லாமிய பெண்கள், இப்போ நம்ம வேலைவாய்ப்பை பெற்றுத்தருகிற டிஎன்பிசிக்கு தலைவராக ஒரு இஸ்லாமிய பெண்ணை, யாஸ்மின் அகமது என்று ஒரு பெண்ணை தலைவராக வைத்தார். இஸ்லாமியர்கள் பெண்கள் பர்தா அணிந்து வருவார்கள், அதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த இஸ்லாமிய பெண் ஒருத்தியை அமைச்சரவையில் சேர்த்து தனக்கு பின்னால் அமர வைத்து, நான்
இஸ்லாமிய பெண்களுக்கும் காவலராக இருக்கிறேன் என்று உலகத்துக்கு காட்டியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இஸ்லாமியர் அமைச்சர் இருந்திருக்கலாம், ஆனால் பெண் இஸ்லாமிய பெண்ணை இதுவரை யாரும் அமைச்சராக நியமித்ததே கிடையாது. அதை அதிமுக தான் செஞ்சது. இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ கூட நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அது தாய் வழி வந்தவர் அல்லவா, எனவே அவர் தாயுமானவராக இருக்கிறார். எனவே அவர் பார்த்தார், அதிமுகவில் ஒரு பெண் மாவட்ட செயலாளர் இன்றைக்கு நியமிச்சிருக்கார். ஜெயசுதான்னு திருவண்ணாமலையில் பெண் மாவட்ட செயலாளர். இப்படி அதிமுகனா பெண்கள் பாதுகாப்பு, அதிமுகனா பெண்கள் நல்வாழ்வு, அதிமுகனா பெண்கள் முன்னேற்றம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பெண்கள் அதாவது கிராமத்தில் இருக்க, நான்லாம் கிராமத்திலேருந்து வந்தவன். அப்போது எங்கள் இதில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை கிராமத்தில் ஸ்கூல் இருக்கும். பக்கத்து ஊருக்கு சென்று படிக்க வேண்டும். அப்படி படிக்கிற போது படிக்கிறதுக்கு போகணுன்னா எப்போவாது ஒரு பஸ் வரும். அந்த கிராமங்களுக்கு சாலை வசதிகளையும் டவுன் பஸ் வசதியும் ஏற்படுத்தி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு போவாங்க பெண்கள். அப்போ ஆண்கள் வந்து சைக்கிளில் போயிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு போக வாய்ப்பு இருக்காது. ஒரு தாய் தகப்பன் தான் கொண்டு போய் விடணும். அப்போ அவங்க வந்து வேலைக்கு போவாங்களா, தோட்டத்துக்கு போவாங்களா, வயலுக்கு போவாங்களா, பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு விடுவாங்களாங்கிற நிலைமை இருக்கிற போது, அப்போ இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யாருடைய தயவும் தேவையில்லாமல் அவங்க போகலாம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டியது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். என்னென்னா சைக்கிள் கொடுத்தாங்க பெண்களுக்கு. அந்த சைக்கிளை பெற்றுக்கொண்டு தான் அவங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆக பெண்களுக்கு மகளிருக்கு எல்லா விதத்துலேயும், இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டி தந்தது யார்? அம்மா அரசு, அதிமுக அரசு. எனவே மகளிர், நான் கூட சொல்லுவேன், அதுக்கு சிட்டுகளுக்கு சிறகு தருகிற திட்டம்னு நான் அப்போ ஒரு பேர் வச்சேன். அதை பெண்களுக்கு சிட்டுகளுக்கு சிறகு தரும் திட்டம். ஆக மகளிருக்கு 2 சக்கர வாகனத்துக்கு மானியம் கொடுத்தாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதிமுகங்கன்னா அது பெண்கள். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது? விளாத்திக்குளம் பெண் தனது இறுதி மூச்சை நடத்தி 1 வாரம் ஆச்சு. வாழ வேண்டிய பெண். யார் காரணம்? நான் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படின்னு நேரடியாக நான் சொல்ல விரும்பலை. எல்லா ஆட்சியிலையும் அங்கொன்று இங்கொன்றுமா சம்பவம் நடைபெறும். ஆனால் தினசரி ஒரு சம்பவம். அதற்கு யார் காரணம்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு, கவர்மெண்ட் பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கலாம், 2 சம்பவம் நடக்கலாம், நடவடிக்கை எடுக்கிறது உறுதியான நடவடிக்கையாக இருந்தால் அதை பார்த்த உடனே காமுகனுக்கு பயம் வரும். அதை செய்த அந்த அசுர குணம் எழும்புகிற அந்த உணர்வு தடைப்படும். அவ்வாறு இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகம் உலக புகழ் பெற்றது. அண்ணா பேரில் அண்ணா துவக்கிய கட்சி நடத்துகிற ஒரு அரசாங்கத்தில் அண்ணா பேர் உலக அளவில் எவ்வளோ அசிங்கப்பட்டதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவம். அதில் அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு குற்றவாளி உண்டு, அவர் பேர் சார் என்று சொல்கிறார். அந்த சாரை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. சார்ஜ் ஷீட் போட்டு அதை மூடி மறைச்சிட்டாங்க. ஒரு சாரை கண்டுபிடிக்கிறதுனால இன்றைக்கி சாரையாக பல்வேறு சார்கள் கிளம்பி வந்து தமிழ்நாடு முழுதும் சார்கள் மயமாகி வச்சுடு. அதனால தான் இத்தனை சம்பவம். 2.5 வயசு குழந்தை எப்படி மனசு வருது? காரணம் வந்து இந்த சட்டங்கள், இன்றைக்கு இருக்கிற அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காது, சாரை காப்பாற்றின மாதிரி நம்மளையும் காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் குற்றவாளிகள் மனதிலே ஊடுருவி இருக்கிறது. ஏன்னா தான் குற்றங்கள் பெருகி இருக்கு. அதனால் காரணம். ஆக அதிமுக அரசு வந்தாலன்றி நம்ம வீட்டு பெண்கள் வாழணும்னா, நம்மளுடைய பெண்கள் வாழணும்னா திமுக வீழணும். ஒவ்வொரு காலகட்டங்களையும், அது திமுக ஆட்சி காலங்கள்லையும் அதிமுக ஆட்சி காலங்கள்லையும் குற்ற நடவடிக்கை அப்படின்றது இயல்பு தான், அங்கே நிறைய நடக்க தான் செய்யும். ஆனால் இந்த ஆட்சியை வந்து அதிமுக அதிக அளவு வந்து திமுகவை வந்து குற்றம் சாட்டுறது தவறு அப்படின்னு திமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. இல்லை, அதிமுக காலங்களையும் குற்ற சம்பவம் நடந்திருக்கு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ ஏன் திமுகவை இந்த விஷயங்களில் மட்டும் ரொம்ப அதிகமாக வந்து அதிமுக எதிர்க்குது அப்படின்ற ஒரு இது வைக்கிறாங்க. அதுவும் பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றதும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதில் உங்களோட பதிலை? இப்போ இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது OMR சாலை. இந்த சாலையில் கடந்த வருடத்தில் நள்ளிரவில் 2 பெண்கள் துரத்தப்பட்டது, திமுக கொடி கட்டின வாகனத்தில் துரத்தப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் இருந்தது. அது எங்கே போச்சு? ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா, அமைச்சர்களே பெண்களை மதிக்கிறதில்ல. இப்போ அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. வேலுன்னு ஒரு அமைச்சர், அவர் உணவு அமைச்சராக இருந்தார் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம். ஒருக்கா கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார். அங்கே கலெக்டர் ஒரு பெண்மணி, அவர் பேரை சொல்லக்கூடாது, அந்த பெண்மணி அருகில் அமர்ந்திருக்கிறார். அப்போது அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, நீங்கள் ரேஷனில் போடுற அரிசி நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட
ஒரு புகார் இருக்க என்று சொல்லுகிற போது அவர் என்ன சொல்லணும்? அரிசி நல்ல அரிசின்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தமிழக அரசு அளிக்கிற ரேஷனில் அளிக்கிற அரிசி பக்கத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை போல பளபளப்பாக இருக்கிறது என்று சொன்னவர். யாரையுமே மதிக்கிறது இல்லை. இப்போ இலவசங்களை பற்றி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு நாங்கள் வந்து மகளிர் விடியல் பயணம் தந்தோம் அப்படிங்க. அதை ஓசின்னு அசிங்கப்படுத்தினது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் வைணவத்தையும் சைவத்தையும் பற்றி பேசுறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. ஏன் பெண்களை வச்சுக்கிட்டு இழிவுபடுத்துகிற மாதிரி பேசி நீதிமன்றத்தினுடைய கண்டனத்தை பெற்றது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா பெண்களை பார்க்கிற விதமே போக பொருளாக, அடிமை பொருள்களாக பார்க்கிறது. ஆனால் தாயாக தெய்வமாக பார்க்குற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தான் அவர் ஏற்கனவே சொன்னார். இப்போ கூட அவர் சொன்னார், அந்த 7 பேர் விடுதலையை பற்றி சொன்னார். அந்த 7 பேர் விடுதலையை சாத்தியமாக்கியது புரட்சி தலைவி அம்மா. ஏன்னு கேட்டாங்கன்னா, அவங்க சொன்னாங்க, அவங்க அளவுக்கு அதிகமாக தண்டனை பெறுகிற போது, அவங்க அந்த பீரியட் தாண்டி இருக்கும்போது, நானே மத்திய அரசு உத்தரவிடவிட்டால் நானே திறந்து விடுவேன்னு சொன்ன சேலை கட்டிய சிங்கம் புரட்சி தலைவி அம்மா. ஆனால் மத்திய அரசு, அப்பொழுது இருந்த மத்திய அரசு, அந்த அரசியல பங்கில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது சிபிஐ தொடர்ந்த வழக்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ இந்த அதிகாரம் இருக்குதா இல்லையாங்கிறது நீதிமன்றத்தில் இருக்கும்போது, உச்சநீதிமன்றத்தினுடைய அன்றைய தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கும் போது, விரைவில் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என்று சொன்னார் 7 பேர் விடுதலை பற்றி. அப்படி சொன்னதற்காக அவரை கரித்து கொட்டி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரவிடாமல் தடுத்தது யார்? ஒரு தாயின் போராட்டம். அது 7 பேர் விடுதலை ஒரு தாயினுடைய போராட்டம். அப்போ வரக்கூடாதுன்னு சொன்னவர். இன்னைக்கு வைகோ திருமாவெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழலில் நிற்கிறாங்க. வெக்கமா இல்லை? நீங்கள் உங்களுடைய கொள்கைகளில் ஒன்று ஈழத்தமிழருடைய நலம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாயை, அதாவது ஒரு பெண்ணை தாயாக பார்க்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இலங்கை பிரச்சனை, இலங்கை தமிழர் போராட்டத்தை பற்றி 1000 கருத்துக்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கலாம். புரட்சி தலைவி அம்மாவே இங்கு நான் அந்த ஆயுதமேந்திய போராட்டத்தை தமிழக மண்ணிலே நடத்த அனுமதிக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்களே ஒழிய, இலங்கையில் அவங்க உரிமையை ஒருபோதும் அவங்க இழக்கணும்னு புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும் நினைத்தது கிடையாது. அதிமுக நினைத்தது கிடையாது. அங்கு ஈழத்தமிழர்கள் மீது நடவடிக்கை எடுத்த அந்த ராஜபக்சவை இழுத்து கட்டி கொண்டு வா, நீ எங்களுடைய சட்டமன்றத்தில் இழுத்து வந்து நிறுத்துவேன், போர் குற்றவாளியை நிறுத்துவேன்னு சொன்ன ஒரே தலைவி திங்கத்தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதுக்கு அந்த ஆண்மை வேறு யாருக்காவது வந்துச்சா? அதிமுகவுக்கு தான் வந்துச்சு. அந்த ஈழப்போரில் முன்னணி வீரனாக திறந்தவர் மேதகு பிரபாகரன். அந்த பிரபாகரனுடைய தாய், அவர் வயதான காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இந்தியாவுக்கு வந்து வைத்தியம் வரும்போது வைத்தியம் பார்க்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னது திமுக. ஒரு தாய்க்கு யாருனாலும் எங்கேருந்து வந்தாலும் வைத்தியம் பார்க்க அனுமதிக்கிற, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் அவர்களோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறவங்க வெக்கி தலை குனியணும். இப்படி தொடர்ந்து செய்யலாம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, ஏன் திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் இது போன்ற குற்றங்கள் நடைபெறவில்லையா? இப்பொழுது அதிமுக ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் 3 விஷயங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டது. எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிச்சு. ஒன்று தூத்துக்குடி, சாத்தான்குளம், இன்னொன்று பொள்ளாச்சி. தூத்துக்குடியில் இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது. உடனே உத்தரவு போட்டது யார்? அங்கே வந்து ஒரு பெண்ணை தலைவராக கொண்ட ஒரு ஆணையத்தை அமைத்து, அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையத்தை அமைத்து, யார் குற்றவாளினாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு ஆண்மையாக உத்தரவு போட்டது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அப்போது அந்த நிகழ்வில் ஆனால் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு. ஊரடங்கு உத்தரவு போட்டால் யாரும் கூடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு இருந்த கீதா ஜீவன், இப்போ அமைச்சர் கீதா ஜீவன் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் பதவி ஏற்றுக்கொள்கிறோம். சட்டமன்ற உறுப்பினரும் சரி அல்லது அமைச்சராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நான் நடந்து கொள்வேன்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்து தான் பதவி ஏற்றுக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கீதா ஜீவன் ஒரு 200-300 பேரோட 2ஆம் நம்பர் கேட்டில் நின்னாங்கன்னு அந்த அறிக்கையில் இருக்குது. அதையெல்லாம் வசியமாக மூடி மறைச்சி ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. 2வது நிகழ்வு வந்து சாத்தான்குளம் தீர்ப்பு வரப்போகுது. அதில் கூட உடனடியாக சிபிஐ உத்தரவு போட்டது யார் அப்படின்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட, என்கிட்ட இருக்குது, ஆதாரம் இருக்குது. உடனடியாக சிபிஐ போடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டது, அதுக்கு அரசாணை வெளியிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட, மூடி மறைக்கலை. இப்போ கூட நீங்கள் மடப்புறம் அஜித்குமார் போலீஸை அடித்து கொண்டுட்டாங்க. ஏன் நீங்கள் கொலை செஞ்சது ஸ்டாலின்னு நாங்கள் சொல்லலையே, யார் செஞ்சாங்களோ அவங்கள கண்டுபிடிங்கன்னு தானே சொன்னோம். ஏன் அதை மூடி மறைக்கிறீங்க? அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் என்று அந்த தாயின் அழுகுரலை கேட்டதும் ஓடோடி சென்ற எடப்பாடியார்
அந்த வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்கிற எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவை அழைத்து நீதி வாங்கி கொடுங்கள் என்று சொன்னதன் பேரில் வழக்கறிஞர் பிரிவு வழக்கு தொடுத்து இப்போ சிபிஐ விசாரணை நடக்குது. 3வது சம்பவம் பொள்ளாச்சி சம்பவத்தில் ஏற்கனவே அவர் விவரமாக சொல்லிட்டார். எப்போ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட் போலீஸ் மேலே வருதோ உடனடியாக சிபிஐக்கு கொடுக்கணும். கொடுத்தது யார்? ஆனால் எடப்பாடியார் கொடுத்துட்டாரு. இப்போ தீர்ப்பு வந்து குற்றவாளிகள்லாம் உள்ளே இருக்காங்க. இவ்வளோ தானே. நான் என்ன சொல்கிறேன், சரி 3 சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர் ஆட்சியில் நடைபெறுவது இயற்கை தான். ஆனால் ஆட்சி முழுவதும் தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் எப்படிங்க? சரி, ஒரு சம்பவம் உதாரணமாக கள்ளச்சாராய சாவு. அது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மரக்காணத்தில் நடக்கிறது, மதுராந்தகத்தில் நடக்குது 2022. அப்போ என்ன சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் வந்து சொல்கிறாரு, இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவுக்கு காரணம் வெளி மாநிலங்களில் வந்த மெத்தனால் காரணம். சரி, மெத்தனால் வெளி மாநிலங்களில் வருது, அதை இனிமேல் வரவிடாமல் நாங்கள் தடுத்து விடுவோம்னு சொல்லி சிபிசிஐடிக்கு மாற்றி விடுறோம். 23 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து கள்ளக்குறிச்சியில் 70 பேர் மரணம். என்னங்க வரோம் அப்படின்னா, அவரே வந்து நான் சட்டமன்றத்தில் சொல்கிறார், இதுக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வந்த மெத்தனால். அப்படின்னா உங்கள் சிபிசிஐடி ஒழுங்காக விசாரிக்கலை. 22 விசாரித்து கரெக்டாக அதை ஊற்றுக்கண்ணை அடைத்திருந்தால் சம்பவம் நடந்திருக்காது. அப்போ நீங்கள் ஏன் சிபிஐக்கு கொடுக்கலன்னா உச்சநீதிமன்றம் வர சிபிஐ வேண்டான்னு கேட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்போது லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வரும்போது, உள்ளூர் போலீஸ் மேலே வரும்போது சிபிஐக்கு கொடுக்கலாங்கிறது செட்டில்டு லா. அதை ஏற்றுக்கொள்ளுது, சட்டத்தின் ஆட்சியை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அதிமுகவுக்கு உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்கு கிடையாது. மடப்புறம் அஜித்குமார் வழக்கு அப்படித்தான், இந்த விளாத்திக்குளம் சம்பவம் அப்படித்தான். நான் சொல்கிறேன், விளாத்திக்குளம் சம்பவம் ரொம்ப துன்பகரமானது. எங்கள் ஊர் பக்கத்தில் பரிதாபமாக இருக்குது. 10ஆம் வகுப்பில் அதிக மார்க்கு, மாவட்டத்தில் அதிக மதிப்பெண். இப்போ இன்னைக்கு +2 தேர்வு முடியுது. இருந்திருந்தால் தேர்வு எழுதி முடிச்சிருக்கோம் அந்த பெண். இன்னைக்கு இல்லை. யார் காரணம் அப்படின்னா, ஸ்டாலின் காரணமானா இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஸ்டாலின் தான் காரணம் நான் சொல்கிறேன். ஏன்னா எத்தனை சம்பவங்கள், 5 வருடம் தொடர்ந்து சம்பவங்கள். ஒவ்வொரு சம்பவமாக இருக்கும்போது நீங்கள் இரும்புக்கரம் கொண்டு அதை அடக்கி இருந்தால், நான் சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் சாரை பிடிச்சிருந்தீங்கன்னா வந்திருக்காதே. சாருக்கே இந்த நிலைமைனா நம்மெல்லாம் எப்படிப்பா அப்படின்னு மற்றவங்க நினச்சிருப்பாங்களே. அதை செய்ய தவறியதனால தான் இன்றைக்கி விளாத்திக்குளத்தில் ஒரு காமுகன் புறப்பட்டு சென்று இந்த குரோதத்தை அரங்கேற்றி இருக்கிறான். 2.5 வயது குழந்தைக்கு போயிடுச்சு. நம்ம தெலுங்கு படத்தில், உத்தரப்பிரதேசத்தில் செய்தியில் படிப்போம், தெலுங்கு படத்தில் பார்ப்போம்னு சொல்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவில்லையா, குஜராத்தில் நடக்கவில்லையானா, ஏங்க அதெல்லாம் நடக்காதுன்னு தானே உங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் ஆட்சியை நடத்திவிட்டு அங்கே இப்பார் இங்கே இப்பார் என்றால் என்ன அர்த்தம்? அது தாயை தெய்வமாக வணங்குகிற ஒரு இயக்கம் எங்கே? அப்படி பண்ணால் நான் ஒன்றுமே பார்த்து கண்டுக்க மாட்டேன் என்று சொல்கிறேன். அதுலேயும் புதருக்கு பின்னால் அந்த பெண் ஏன் சென்றால் என்றால், சுட்டு கொல்ல வேண்டாமா, சவுக்கு அடிக்க சவுக்கால் விழுக்க வேண்டாமா அந்த இயக்கத்தை வரை? சவுக்கால மக்கள் கேள்வி கேட்பார்கள் அல்லவா? இப்போ இந்த கருத்தரங்கம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றால், தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ முடியலை. ஏன் வாழ முடியல? எல்லார் வீட்லேயும் தாய் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் தாரம் இருக்காங்க, எல்லா வீட்லேயும் தங்கை இருக்காங்க, எல்லா வீட்லேயும் மகள் இருக்காங்க. யாருக்கு பாதுகாப்பு? அப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு நமக்கு தேவையா என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத, பெண்களுக்கு வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறது. தமிழன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுற அளவுக்கு டெல்லியிலேருந்து பார்க்கும்போது தமிழக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது தான். நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். வந்து துக்கம் விசாரிக்க வந்தாங்க. அப்படியா, இப்படி சம்பவம் நடந்து விட்டதா என்று துக்கம் விசாரிக்க. ஏன்னா தமிழ்நாட்டுனா இரும்புக்கரம் இருக்கும், உங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்கும், டூர் வந்துட்டு ஈஸியாக போகலாம். எப்படி நம்மளை வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா பயணிகள் எப்படி வருவாங்க? பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிக்காரன் கூட நம்ம சுற்றுலா வரமாட்டானே. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவே அது வீட்டுக்கு போக வேண்டும். நிர்மலா பெரியசாமி மேடம் அவங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தேர்தல் அறிக்கை வந்து அதிமுக வெளியிட்டிருக்கு. அதில் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் அறிவிச்சிருக்காரு. இது வந்து பெண்களிடம் திரும்ப பெண்களோட ஓட்டு வாங்குறதுக்காகவா, இல்லை உண்மையிலேயே அவர்களோட நிலையை உயர்த்துவதற்காகவா? ஏன்னா எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் நிறைய அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏடிஎம்கே இந்த முறை அறிவிச்சிருக்கிற இந்த அறிக்கை எதனோட பிரதிபலிப்பு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைக்கு என்ன வித்தியாசம்னா, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி காகிதம், இது செல்லும் பத்திரம். எப்படின்னா, கடந்த தேர்தலில் அவங்க வந்து 526 அறிவிப்புகளை கொடுத்தாங்க. அதில் எதையாவது செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. 20 ரூபா பெட்ரோலுக்கு விலை குறைப்பேன்னு சொன்னாங்க, நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க, சிலிண்டர் மானியம் தருவேன்னு சொன்னாங்க, மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டண கணக்கீடு செய்வேன்னு சொன்னாங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அது எதுவுமே நடக்கலை. அப்படிங்கும்போது அது ஒரு வெற்றி காகிதம். இந்த முறையும் அவங்க கொடுப்பாங்க, அது பேர் வெற்றி காகிதம். ஆனால் அதிமுகனா சொன்னதை செய்யும். அதுதான் கொரோனா காலத்திலே
மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தது, பொங்கலுக்கு பரிசு பொருட்களை கொடுத்ததுன்னு பொருளாதார சக்கரம் சுழலாத நேரத்திலேயே மக்களுக்கு செய்த ஒரு அரசை கொண்டவர் எடப்பாடியார். எனவே எடப்பாடியார் ஒன்றை செய்தால் அது நிச்சயம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. எனவே தான் நான் சொல்கிறேன், அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு செல்லும் பத்திரம், ஸ்டாம்ப் பேப்பர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு வெற்று காகிதம்.